ஐயனார் துணையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். கார்த்தியாவும் கார்த்தியா அப்பாவும் வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்ததும் கார்த்தியாவை காணோம். அதை பார்த்ததும் அதிர்ச்சியாகி கஸ்தூரி கத்த ஆரம்பிக்கிறாங்க. பாருங்க, நம்மளை நம்ப வச்சுட்டு நம்ம வெளியே போன நேரம் தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. அதுக்கு தான் நான் சொன்னேன், அவளை நம்பாத அப்படின்னு சொன்னேன். நீ அவள் பேச்சில் நம்பி நீ விட்டுட்டு வந்துட்ட. இப்போ நம்ம வெளியே போன நேரம் பார்த்து அவள் எங்கே போயிருப்பா, அவன் வீட்டுக்கு தான் போயிருப்பா அப்படின்னு சொல்கிறாப்புல. சரி வாங்க, இதை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. அங்கே நடேசனை பார்த்து வெளியிலேருந்து சத்தம் போகிறா, யார்டா வீட்டில், வாடா வெளியே அப்படின்னு சொல்லி கத்துறாப்புல. அந்த நேரம் நடேசன் மொதல் நாள் தண்ணியை ஃபுல்லாக போட்டு போதையில் தூங்கி காலையில் தான் போதை தெளியுது. அதோடு எந்திரிச்சு உட்காந்துருக்காரு. அந்த நேரம் சவுண்டு கேட்கவும், யார்டா என் வீட்டு வாசலுக்கு முன்னாடி சத்தம் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வர்றாரு. ஏய், ஒழுங்கா என் பொண்ணை எங்கேடா வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், ஏன்டா உன் பொண்ணை காணாமனா போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுறா, அதுக்கு ஏன்டா இங்கே கத்திக்கிட்டு கிடக்க அப்படிங்கிறாரு நடேசன். ஏன்டா என்னை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, பணக்கார பிள்ளையிலையா உன் பிச்சைக்கார பயல்களுக்கு ஒவ்வொரு பொண்ணையா பணக்கார பொண்ணுகளை பூரா கெச்சு போட்டு தூக்க சொல்கிறியோ அப்படின்னு கேட்குறாரு கார்த்தி அப்பா. அதுக்கு ஆமாடா, அதான்டா எனக்கு வேலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. ஏற்கனவே ஒருத்தி திருவண்ணாமலைக்காரி தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாரு. நீ எங்களை என்ன வேணாலும் பேசு, என் மருமகளை பற்றி பேசுனா அவ்வளோதான், நடக்கிற கதையே வேற அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்படி தாண்டா பேசுவேன், பொண்ணை பற்றவங்களுக்கு தாண்டா அந்த வகுத்தரிச்ச தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, யார் வீட்டுக்குள்ளே மரியாதையாக வாங்க அப்படின்னு சொல்லி கத்துறாரு. கத்தவும், அனாவசியமாக பேசிக்கிட்டு இருந்தா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நடேசன் கத்த ஆரம்பிக்கிறாரு. அந்த நேரம் பார்த்து சவுண்டு கேட்கவும் வெளியில் எழுந்திரிச்சு ஓடியாராங்க எல்லாரும். அந்ததும் அப்போ வெளியில் வர்றதும் சோழனும் நிலாவும் தான் வெளியில் வர்றாங்க. இப்போ என்ன இங்கே சவுண்டு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாப்புல. வாடி திருவண்ணாமலைக்காரி, வாடி, உன்னைய தாண்டி எதிர்பார்த்தேன், நீ கெச்சு போட்டு கொடுத்து என் மகளை இங்கே கடத்திட்டு வந்துட்டிய அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி கத்துறாங்க. இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் எதுவும் பேசாதீங்க. நாங்கள் ஒன்றும் உங்கள் மகளை தூக்கிட்டு வரல, என்ன அவங்க என்ன சின்ன பிள்ளைய நாங்கள் தூக்கிட்டு வர்றதுக்கு, அவங்களாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லவும், வந்தால் கூட்டிகிட்டு போங்க உங்கள் பொண்ணை அப்படிங்கிறாங்க. எவ்வளோ தைரியம்டி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிலா விலகுறாங்க. பின்னாடியே நிலாவுக்கு பின்னாடியே சேரனும் கார்த்தியாவும் மாலையும் கழுத்துமா நிற்கிறாங்க. அதை பார்த்ததும், ஐயோ ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன், பெத்த வகுறு பற்றிக்கிட்டு எரியுதே, என் மானம் போச்சு, மரியாதை போச்சு, அந்தஸ்து போச்சு, கௌரவம் போச்சு, எல்லாமே போச்சே, என்னை நம்ப வச்சு கழுத்தை அறுத்துட்டு இப்படி வந்துட்டியேடி, ஓடியாந்துட்டியே, உன்னை நம்பி தானே வீட்டில் விட்டுட்டு போனேன், இப்படி செஞ்சுட்டேடி பாவி சண்டாளி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியாவை போய் அடிக்க போகிறாங்க. இப்படி இந்த பிச்சைக்காரனுக்கு மாலையும் கழுத்துமா நிற்கிறதுக்காக நாங்கள் இவ்வளோ தூரம் உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்து இவ்வளோ தூரம் ஆளாக்கி வச்சுருக்கோம், எங்கள் வயிற்றில் இப்படி மண்ணள்ளி போட்டுட்டேடி அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு அடிக்க போகிறாங்க. அப்போ கார்த்தியாவை அடிக்கிறத விட உன்னைய தாண்டா முதல்ல அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேரனை போய் அடிக்க போகிறாங்க. அங்கே இருந்த நடேசன் வேகமாக ஓடியாந்து, நடேசன் பார்க்கையில் மாலையும் கழுத்துமா நிற்கிறாங்க. அவருக்கே அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா அவருக்கு இந்த நடந்த விஷயம் எதுவுமே தெரியாது. அவர் நைட்டும் போதையில் இருந்தனால அதை கண்டுக்கலை. இப்போ மாலையும் கழுத்துமா பார்க்கையில் ஒரு வகையில் சந்தோஷமாக இருக்குது. அதை அவர் வெளியே காட்டிக்கல, கோபமாக இருக்கிற மாதிரியே காட்டிக்கிறாரு நடேசன். இங்கே பார்த்தா சேரனை அடிக்க போகையில் வேகமாக ஓடியாராரு நடேசன். இங்கே பாரு, என் மேலே கை வச்ச உன் கை உனக்கு சோறு சாப்பிட்றது கூட கை இருக்காது, கையை தனியாக எடுத்துருவேன் பார்த்துக்க அப்படின்னு அருவாளை தூக்கிட்டு ஓடியாராரு. அப்போ ஏன்டா நல்ல பிள்ளையை பெற்று வச்சுருக்க மாதிரி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு நடேசனை சத்தம் போடுறாங்க கஸ்தூரி. ஆமாம், என் புள்ள ஒன்றும் உன் வீடு தேடி தூக்கலை, ஓன் பொண்ணு தான் வீட்டுக்கு வந்தா, வேணும்னா போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணு, இங்கே ஒத்துக்கிட்டு தேவையில்லாமல் கத்திக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்கிறாரு. நான் தேவையில்லாமல் கத்துறேனா அப்படின்னு சொல்கிறாப்புல. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. ஆமாங்க, நீங்கள் தேவையில்லாமல் தாங்க பிரச்சனை பண்ணுறீங்க, அன்னைக்கே அவங்கள 2 பேர்த்தையும் ஒன்று சேர்ந்துருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமா அப்படின்னு சொல்ல, ஆமாடி, நீயும் ஓடி வந்தவ தானேடி, உனக்கு என்னடி தெரியும் பெற்றவங்களுடைய கஷ்டம், அவர் உங்கள் அப்பா படுற பாடம் அண்ணன் படுற பாடம் யாருக்கு தெரியும், அதெல்லாம் நீ புரிஞ்சுருந்தேன்னா இந்த அளவுக்கு நீ ஓடியாந்துருப்பியா, நீ பிரிஞ்சு வந்தது பத்தாதுன்னு எங்கிட்ட இருந்து என் பிள்ளையும் பிரித்து வச்சுட்டேடி, நீ நல்லா இருப்பியா அப்படிங்கிறாப்புல. நான் நல்லா தாங்க இருக்கேன், நீங்கள் சாபம் விட்டாலாம் நாங்கள் கெட்டு போயிட மாட்டோம், நான் நல்லா தான் இருக்கேன், இப்போ எனக்கு எந்த குறையும் இல்லை அப்படின்னு சொல்லவும், இந்த பிச்சைக்கார பயலுக வீட்டில் வாக்கப்பட்டுட்டே இம்பிட்டு பேச்சு பேசுகிற, நீ எல்லாம் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தேன்னா என்ன எடுத்துக்கிட்டே ஆவ அப்படின்னு சொல்லவும், ஆமாம், நீ மட்டும் பெரிய வசந்த மாளிகை கட்டியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்குறாரு. இரு, உன்னைய கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்புல. முதல்ல அதை செய், போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணு, நல்லபடியாக வர வை, பேசுவோம் அப்படிங்கிறாரு.
உடனே வந்து ஐயோ அப்பான்னு கத்தி தலையில் அடிச்சுக்கிட்டு கத்திட்டு இருடா உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியா அப்பா வந்து போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறாரு. இனி என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்.